சங்கதின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனி QR முறையில் எரிபொருள் வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல். எரிபொருளை விநியோகிக்க போலீசார் நடைமுறைக்கு வரும் புதிய விதி. மீண்டும் வீட்டிலிருந்து வேலையா? அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் QR இனி பழையபடி வேலை செய்யும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தகவல். வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடையா? விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. அதிகரிக்கும் வெப்பம் 14 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. யார் வசம் தமிழகத்தின் சிம்மாசனம்? தேர்தல் திகதிகள் அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். இனிவரும் காலங்களில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக QR முறையின் கீழ் மாத்திரமே எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் தலைவர் DJ ராஜகரண நேற்று பிற்பகல் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எமது எரிபொருள் ஓர்டர்கள் வழமை போன்று கிடைத்து வருகின்றன. எனவே அடுத்த மாதம் இறுதி வரை எரிபொருள் விநியோகத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. நேற்று காலை முதல் QR முறை நடைமுறைக்கு வந்தபோது இணையதளங்களில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் மக்கள் வரிசைகளில் நின்று எரிபொருளை பெற்றனர். ஆனால் தற்போது அந்த தொழில்நுட்ப பிரச்சினைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளன. எனவே மக்கள் இனி வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சாதாரண நுகர்வோருக்கு தேவையான எரிபொருள் அளவு தீர்மானிக்கப்பட்டு அவை எரிபொருள் நிலையங்களில் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அதனை எந்த நேரத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து எரிபொருள் வழங்க முடியும். எனவே எவரும் QR முறைக்கு புறம்பாக எரிபொருளை பெற வேண்டிய அவசியமில்லை. இதனை உறுதிப்படுத்த போலீசார் தலையிடுவதுடன் தேவையற்ற முறையில் வரிசைகளில் நிற்பவர்களுக்கு இனி எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. அதேபோல் எரிபொருள் நிலையங்களுக்கு நாம் வழங்கிய எரிபொருள் அளவுக்கும் QR ஊடாக விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே ஏதேனும் வித்தியாசம் காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களது அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. பயணிகள் போக்குவரத்து பஸ்களுக்கு வழமை போன்று இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக எரிபொருள் வழங்கப்படும். அவர்களின் பயண தூரம் மற்றும் தினசரி தேவைக்கேற்ப எரிபொருள் அளவு கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப QR ஒதுக்கீடு மாற்றியமைக்கப்படும். அத்துடன் மீன்பிடி மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளையும் முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று காலை 8 மணி தொடக்கம் 9 மணியளவில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் QR குறியீட்டு முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் கேன்கள் மற்றும் போத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. பொதுமக்கள் தமது சொந்த வாகனங்களில் வந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒருவரின் QR குறியீட்டை பயன்படுத்தி வேறு வாகனங்களுக்கு எரிபொருள் கோரினால் அதனை வழங்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல். மேலும் புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்தவர்களுக்கு QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்கள் இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதற்கு அரசாங்கம் விரைவில் தீர்வை வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம். எனவே பொதுமக்கள் தமக்குரிய QR குறியீட்டுடன் தமது வாகனத்திலேயே வருகை தந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் உருவாகியுள்ள நிலைமையை முன்கூட்டியே கணிக்க முடியாது எனவும் வளர்ந்து வரும் புதிய சவால்களை தொடர்ந்து கண்காணித்து ஒரு நாடாக அவற்றுக்கு கூட்டு முயற்சியுடன் முகம் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுள் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பேணுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி உள்ளிட்ட ஏனைய துறைகளை எவ்வாறு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது என்பது குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. விவசாயம், மீன்பிடி மற்றும் கைத்தொழில் துறைகளுக்கான எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டிஜிட்டல் குறியீட்டு முறையை விரைவாக முறைப்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருந்த தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர அமைப்பு தற்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீடு ஸ்கேன் செய்யும் முறைமை தற்போது நாடு முழுவதும் வழமை போல இயங்குகின்றது. அந்த வகையில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் தடைகளின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் புதிய பதிவுகள் மற்றும் தரவிறக்கங்களுக்காக fuelpass.gov.lk இணையதளம் இப்போது முழு வேகத்தில் இயங்குகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மணி நேரங்களாக பதிவாகிய தொழில்நுட்ப தாமதங்கள் மற்றும் புதிய வாகன பதிவுகளில் நிலவிய சிக்கல்கள் அனைத்தும் மென்பொருள் பொறியியலாளர்களால் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் எவ்வித தயக்கமுமின்றி தமக்குரிய வாராந்தம் வழங்கப்படும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உறுதியளித்துள்ளது. நாட்டில் நிலவும் அதிக வெப்பத்துடனான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மொனராகலை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இன்று வெப்ப சுட்டியானது மனித உடலுக்கு உணரப்படும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பங்களில் அதிக நீரை அருந்துவது, வயல்வெளிகள் போன்ற இடங்களில் தொழிலில் நீண்ட நேரம் ஈடுபடுதலை தவிர்த்தல், வயோதிபர்கள் மற்றும் நோயாளிகள் வெளியில் செல்வதை தவிர்த்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் முக்கிய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றுக்கான 2026 சட்டமன்ற தேர்தல் திகதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள அதேவேளை மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 என 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படவுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகின்றது. மார்ச் 23ஆம் தேதி வரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். மார்ச் 24இல் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு மார்ச் 26ஆம் தேதிக்குள் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வேட்பாளர் தெரிவில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.